டைவர்ஸ்க்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ண முடியும் சார். சார் உங்கள் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? அப்புறம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லை சார், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நீங்கள் சொல்கிற கான்செப்டில் தான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். மணி இப்போ 9:30 ஆகுது. நீங்கள் ஒரு 5:15 ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம் சார். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். வெண்ணிலா, ஒரு நிமிஷம். என்னங்க? உடனே கிளம்பு, நம்ம கொஞ்சம் வெளியே போவோம். இப்பவே வா? ஆமா. என்னங்க திடீர்னு வந்து சொல்றீங்க? இப்பதான் கிச்சன்ல வேலையை முடிச்சேன். இன்னும் எல்லாரும் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பி வரேன். வீட்ல பெரியமா அருவியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ வா, நம்ம போலாம். உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி என்ன முக்கியமான இடம் வரும்? அத நான் போற வழியில சொல்றேன். நீ கிளம்பு. இப்படியே எப்படி என்னால வர முடியும்? இந்த ட்ரெஸ்லயே நீ ரொம்ப நல்லா தான் இருக்க, வா போலாம். இல்ல, சமைச்சதெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு வரேனே. ஏய், அதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. ஏய், நீ வா. சரி, ஃபேஸ் வாஷ் அது பண்ணிட்டு வரேனே. சரி, சீக்கிரமா, நான் கார்ல வெயிட் பண்றேன். வெண்ணிலா, என்ன சொல்லிட்டு போறான்? ஏதோ முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. எங்கன்னு கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அத்தை. திடீர்னு வந்து உன்னை எதுக்கு வெளியே போலான்னு கூப்பிடணும்? வழக்கமா உன்னை பார்த்து எரிஞ்சல விழுவான். எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? கேட்டேன் அத்தை, சொல்லல. அவசரம்னு மட்டும் சொன்னாரு. கொஞ்ச நாளா இவன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது. நானும் உன் கூட வரேன். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத்தை, அவரே இப்பதான் எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறாரு. நீங்க கூட வரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயந்து வேண்டான்னு சொல்லிடுவார் அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏய், அவன் எதுக்காக கூப்பிடுறானே தெரியாம எப்படி உன்னை அனுப்ப முடியும்? கூப்பிடுறது உங்க புள்ளதானே அத்தை. பேயோ பூதமோ இல்லையே, எதுக்கு அத்தை பயப்படணும்? நான் போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படா கூப்பிடுவான்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, அது நல்லாவே தெரியுது. சரி சரி, நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. இத பாரு, அங்க ஏதாவது தப்பா நடந்தா நீ எனக்கு கால் பண்ணணும். சரிங்க அத்தை. ம்.